குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. எஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபர்தர் நம்ம ஃபான் இந்த டயக்ராஃப் பார்த்தோம் இல்லையா, எஸ்ஹெச் டயக்ராஃப். அந்த டயக்ராஃபோட சென்டென்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரைட். ஸோ நான் உங்களை சென்டென்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நான் நம்புறேன் நீங்க எல்லாருமே எஸ்ஹெச் என்ற டயக்ராஃபை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சிம்பிள் சிம்பிள் சென்டென்ஸ் லைக் யூசிங் த ப்ரொனவுன் ஷீ, ஹீ, தே, இட். ஓகேங்களா? இந்த ஐ, யூ, இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வாட் எவர் யூ வாண்ட் டு சே. ஓகே, ஹி ஹேஸ் ஆர் ஹேவ் ஆர் ஹேட், அந்த மாதிரி ஹேஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணி உங்களை சென்டென்ஸ் நான் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இங்க ஷீ ஹேஸ், இங்க ஷீ பாருங்க, ஷீ ஹேஸ் வரும் இல்லையா? ஷீ ஹேஸ் நம்ம என்ன பார்த்தோம், எஸ்ஹெச்ல என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்தோம்? ஷாப் பார்த்தோம், ஷிப் பார்த்தோம், ஓகேங்களா, ஷெட் பார்த்தோம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஷெட், ஷெட். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஷீ ஹேஸ், இதுல இருந்து ஏதாவது ஒரு பிக்கப் பண்ணிக்கலாம். என்ன எழுதலாம்? ஷீ ஹேஸ் அ ஷாப், அப்படி எழுதிக்கலாமா? ரைட், ஷாப்னு எழுதிக்கலாமா? ஹீ, ஹீ வந்து என்ன வரும்? இதுல இருந்து ஏதாவது பிக் பண்ணுங்க. ஹீ ஹேஸ், இதுல இருந்து எது வேணா எடுத்துக்கலாம். ஷிப் எடுத்துக்கலாமா? ஹீ ஹேஸ் அ ஷிப். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன்? அவன் கிட்ட என்ன இருக்கு, அவள் கிட்ட என்ன இருக்கு, அவங்க கிட்ட என்ன இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் எழுத சொல்லியிருந்தேன். ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? தே வந்தா எது சூஸ் பண்ணுவீங்க? ஹேவ் சூஸ் பண்ணுவேன். தே ஹேவ் அ ஷெல், ஒரு ஷெல் இருக்கு அவங்க கிட்ட. ஓகேங்களா? இட், இட்ன்றது இங்க என்னது? இட்ன்றது ஒரு உங்களுக்கு பேர்டு இல்லாட்டி பென்னு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் ஆர் மனுஷங்களுக்கு மட்டும் இட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி சொல்ல போனா. only for human being you will not use it, but you can use for a like a bird or a animal. எதோட ஜெண்டர் நம்மளுக்கு தெரியாதோ, ஜெண்டர்னா என்னது உங்களுக்கு, அதோட அது ஹீயா ஷீயான்றது தெரியாத போது உங்களுக்கு இட்டு கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். கரெக்டா? ஷீ ஆர் ஷீ எப்போ இந்த ஹீ, இப்ப இந்த ஒரு என்கிட்ட ஒரு பூனை இருக்கு வீட்ல. அந்த பூனை வந்து எனக்கிட்ட, அந்த பூனை இருக்கு. அந்த பூனை வந்து இது வந்து ஆண் பூனையா ஷீயா ஹீயான்றது எனக்கு தெரியாது. அந்த பட்சத்துல நான் இட் இஸ் அ கேட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா அந்த பூனை எனக்கு தெரியும், அது வந்து எனக்கிட்ட வளர்ற பூனை வந்து ஒரு பெண் அப்படின்னு தெரியும்னா ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க். இந்த ஷீ இந்த இடத்துல யார குறிக்கிறது? இந்த கேட்டை தான் குறிக்குது. கரெக்டா? சோ அத மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் எல்லாம் உங்களை நான் எழுத சொல்லியிருந்தேன். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணீங்களா? பண்ணீங்களா இல்லையா? எஸ்ஹெச் வேர்ட்ஸ் எப்படி படிச்சிடணும் சொன்னீங்க இல்லையா? எஸ்ஹெச் கூட வந்தாலே அதை இந்த மாதிரி எ இல்ல ஷெல் அப்படி உங்களுக்கு கூட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ரைட்டா? அப்ப இட் ஹேஸ், இப்ப இந்த பெண்ணை பத்தி பேசுறோம். இந்த பென்னு கிட்ட என்ன ப்ளூ கலர் இங்க் இருக்கா? இட் ஹேஸ் ப்ளூ கலர் இங்க். ப்ளூ இங்க்னே ஷார்ட்டா எழுதுவோமே. ஓகேங்களா? ஐ, ஐ, ஐ வந்து என்ன எழுதுவீங்க? ஹாவா ஹேஸா? ஐ ஹேஸ் சரியா படுதா? ஐ ஹாவா? ஐ ஹாவ், ஐ ஹாவ் அ பிரஷ். இப்போ இந்த பிரஷ்ன்றதுல எஸ்ஹெச் சவுண்ட் எங்க போச்சு? பின் பக்கமா போயிடுச்சு. இதெல்லாம் எஸ்ஹெச் ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் நம்ம படிச்சோம், எஸ்ஹெச் எண்டிங் வேர்ட்ஸும் படிச்சோம். கரெக்டா? ஐ ஹாவ் அ பிரஷ். கரெக்ட். now you, do you have a brush இப்படி கேள்வியாவும் கேட்கலாம், இல்லாட்டி you have a brush. பிரஷ்க்கு பதிலா வேற என்ன எழுதலாம்? நிறைய வேர்ட்ஸ். do you have radish? radish, radishனா என்ன? முள்ளங்கி. கேள்வியா கேட்கும் போது இங்க கொஸ்டின் மார்க். ஆல்ரைட். ஸோ இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ், இப்படியெல்லாம் சென்டென்ஸ் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் எஸ்ஹெச் வேர்ட்ஸ்ல. இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு படிக்க கொஞ்சம் பிளெண்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம படிக்க போறது கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்.
ஸோ தட் உங்களுக்கு கூட்டி படிக்க ஈஸியா இருக்கும். கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்னா என்ன நம்ம பார்க்க போறோம். இது எழுதிட்டீங்கன்னா எழுதுங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் தயவு செய்து வீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க வி கூட போட்டு எழுதலாம் பாருங்க. வி தே. நான் என்ன சொல்லியிருக்கேன்? வி எப்போ வரும்? நீங்க அதுல சார்ந்து இருந்தா வி யூஸ் பண்ணுவீங்க. நீங்க அதுல இல்ல, ஆனா நிறைய மக்கள் இருக்காங்க, நீங்க ஒருமை அண்ட் பன்மைன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பன்மை வார்த்தை சிங்குலர் ப்ளூரல் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இது வந்து உங்களுக்கு இதெல்லாமே வின்றது நீங்களும் அந்த கூட்டத்துல இருக்கீங்கன்னா தான் வி சொல்லுவீங்க. அப்போ வி வந்தா என்ன வரும்? இந்த மாதிரி வி ஹாவ் என்ன எழுதலாம்? we have a shelter or we have a shrug. நான் சொன்னேன் இல்லையா, ஷ்ரக்ன்றது ஒரு கோட்டா கூட சொல்லலாம். ஷ்ரக்ன்றது ஒரு க க அந்த ஷோல்டர் இப்படி குவிஞ்சு உக்காந்தா அதையும் ஷ்ரக் த ஷோல்டர்ஸ் அப்படின்னு கூட ரெண்டு மீனிங் இருக்கு ஷ்ரக்குக்கு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? எஸ் பிள்ளைகளே, எஸ் ரைட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நம்ம டயக்ராஃப் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு கான்சனன்ட் பிளெண்ட் பார்க்க போறோம். ஏன்னா நீங்க படிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்றது மாதிரி சொன்னதுனால நான் இன்னைக்கு கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்த கிளாஸ்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய டயக்ராஃப்ஸ் பார்க்க போறோம். நான் போர்டு ரப் பண்றேன். ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ டெய்லி ரீடிங் மஸ்ட் பி தேர். டெய்லி உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. ஏன்னா எத்தனைக்கு எத்தனை நீங்க பிளெண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியா படிக்க வரும். ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் கோ டு குவிக்லி கோ டு கான்சோனன்ட். கான்சோனன்ட்னா என்னது? எக்ஸப்ட் வவல்ஸ். வவல்ஸ்னா என்ன? வவல்ஸ்னா இந்த AEIOU என்ற வேர்ட்ஸ் எல்லாமே வாவல்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த வாவல்ஸ்லயே நம்ம என்ன பார்த்தோம்? லாங் வாவல், ஷார்ட் வாவல்னு பார்த்தோம் இல்லையா? வாவல்ஸ்ல இந்த மாதிரி போட்டிருந்தா இது எல்லாமே லாங் வாவல் சவுண்ட். இந்த மாதிரி கேர்வா போட்டா நான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட் வாவல் சவுண்ட். இதையும் நான் ரீகேப் பண்றேன். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண, இதை AEIOUன்னு படிக்கணும். லாங் வவல்னா என்ன? அதோட பெயரை தான் நம்ம சொல்றோம். கரெக்டா? ஷார்ட் வவல்னா என்ன? அதோட சவுண்ட நம்ம சொல்றோம். அ எ இ ஆ அ. அ இ இ அ எ இ ஆ அ. ஆல்ரைட். ஸோ இதையும் நான் ரீகேப் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இதை எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு வாவல்னால எப்படி ஒரு பிளெண்டிங், ஒரு ப்ரினன்சியேஷனே மாறுதுன்றது லாஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம பார்த்தோம். கரெக்ட்? ஸோ லெட்ஸ் கோ நவ். லெட்ஸ் சி கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். நான் இப்போ கான்சனன்ட் பிளெண்ட்னா என்னது மேம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு நினப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ரெண்டு கான்சனன்ட் இந்த வவல்ஸை தவிர மற்றது எல்லாமே இருக்கிறது இல்லையா? பி, சி, டி, எஃப், ஜி, மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கே, இது எல்லாமே கான்சனன்ட். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ கான்சனன்ட் பிளெண்ட்னா பக்கத்து பக்கத்துல கான்சனன்ட் வரும்போது அதை எப்படி கூட்டி படிக்கிறது தான் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் இதை படிக்கும் போது பேல பலான்னு படிச்சிருவாங்க. அப்படி படிக்க கூடாது. ஏன்னா இது என்ன, இது பேவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது என்னது? ப ப. இது வந்து ல் ல் ப்ள. அப்ப எப்படி படிக்கணும் இத? ப்ள. இத பிஎல்ல பார்த்தாலே நம்ம ப்ள அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் ரீடிங்க்கு, ஈஸி ரீடிங்க்கு கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஆல்ரைட். ஸோ நம்ம என்னெல்லாம் பிளெண்ட்ஸ் பார்க்க போறோம் இப்போ? பிஎல் என்றது ப்ள, சிஎல் என்றது க்ள, எஃப்எல் என்றது ஃப்ள, ஜிஎல். அதாவது என்ன பண்றோம்னா நம்ம எல்லோட இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எல் எந்த கான்சனன்டோட எல்லாம் சேர்ந்து வரும், அப்போ அந்த சவுண்ட் வரும் போதெல்லாம் எப்படி நம்மளுக்கு படிக்க வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஜிஎல், பிஎல், எஸ்எல். ஓகேங்களா? ஸோ எஸ்எல். இப்போ இதை எப்படி படிக்கணும்? ப்ள ப்ள அப்படின்னு படிக்கணும். இத பலான் படிக்க கூடாது. இங்க ல ஆ இருந்தாதான் லேன்னு படிக்கணும். ஓகே. இந்த வவல்ஸ் இல்லைன்னா அந்த வவலோட சத்தம் போடக்கூடாது. ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் ப்ள, திஸ் இஸ் க்ள, திஸ் இஸ் ஃப்ள, திஸ் இஸ் க்ள, திஸ் இஸ் ப்ள, திஸ் இஸ் ஸ்ல. ஓகேங்களா? இப்ப நான் வேர்ட் எழுதும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும் இதை நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னு. இங்க பாருங்க, நான் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வேர்ட் எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன். உங்களுக்கு ஈஸி ரீடிங் ஆயிடும் பாருங்க. இதுல இது என்னது? கான்சனன்ட் பிளெண்ட் நம்மளுக்கு தெரியும். டக்குன்னு ஃபாஸ்ட் ரீடிங் போது ப்ள.
நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப ப்ள ஆக் அப்படி படிக்க வேண்டாம். நம்ம பிஎல்லாம் நம்மளுக்கு தெரியும் அத ப்ள படிக்கணும்னு. ப்ள ஆ பிளாக் பிளாக். அப்போ ஃபாஸ்ட் ரீடிங் ஆகும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் ரீடிங் ஆகும். ரைட். இப்போ இது படிங்க. இப்ப பாருங்க, ஒரு வவல் தான் மாறுச்சு இங்க. ஓகேங்களா? ஆனா அதோட ப்ரொனன்சியேஷன் எவ்வளவு மாறுது பாருங்க. இது வந்து ப்ள ஆக்கு, இது வந்து ப்ள ஆக்கு. அப்ப பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, சி கேப் கூட வந்தா ரெண்டுமே வந்தா ஒரே சவுண்ட். ஏன்னா ரெண்டுமே என்ன சவுண்ட் போடுது? தமிழ்ல நீங்க க என்ற சொல்றது தான் சவுண்ட் போடுது. ஓகேங்களா? க் க் அப்படிதான் போடுது சவுண்ட். ஓகே. சோ ப ல் ப்ள ப்ள ஆக்கு, பிளாக். ஆல்ரைட். ஸோ இப்படிதான் வந்து ஃபாஸ்ட் பிளெண்டிங் பண்ணணும். ரைட். இன்னொரு வேர்டும் என்ன ட்ரை பண்ணலாம் பாருங்க. நீங்க இப்ப இதை பண்ணுங்க. இது படிங்க. என்ன வேர்டா வந்துடுச்சு படிங்க. கூட்டி படிக்க வருதா எல்லாருக்குமே? இப்ப பாருங்க, இது ரெண்டுமே என்னது? கான்சனன்ட் பிளெண்ட். ஏன் இதை கான்சனன்ட் பிளெண்ட் சொல்றோம்? ஏன்னா பக்கத்து பக்கத்திலே கான்சனன்ட் வருது. ப்ள ப்ள எ ப்ள ண்ட் பிளெண்ட். இந்த பின்னாடி கான்சனன்ட் பிளெண்டும் நம்ம படிக்கலாம் அப்புறமா. இது ண்ட் 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 பிளெண்ட். அப்போ இன்னும் ஃபாஸ்ட் ரீடிங் வரும். இது ப்ள, இது எ ண்ட் ண்ட் பிளெண்ட். ஓகேங்களா? சோ அப்படிதான் கூட்டி கூட்டி படிக்கணும். வெறும் சவுண்ட்ஸ் போட்டு விட்டுடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ப ல் அ இந்த அப்படின்னு பண்ணிட்டு விட்டுடுவாங்க. அப்படியே விட்டா அதாவே கூட்டிக்காது. நம்ம தான் ஸ்கூப் பண்ணி படிக்கணும். ஸ்கூப் பண்ணி படிக்கணும்னா எப்படி? இது இது நம்மளுக்கு தெரியும். ப்ள ப்ள எ ப்ள எ ப்ள பிளென் பிளென் ட் பிளெண்ட் பிளெண்ட். வந்துதா கூட்டி படிக்க? ஸோ அப்படிதான் கூட்டி படிக்கணும். வெறும் சவுண்ட்ஸ் போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கூட்டி படிக்க முடியாது. ஆல் ரைட். இப்ப பாருங்க, நம்ம இது வந்து சிஎல்ன்றது க்ள க்ள க்ள. இப்ப இது பாருங்க என்ன ஆயிடலாம்? இப்ப நீங்க படிங்க பார்க்கலாம். இது என்னது? இது என்னது? உங்களுக்கு ஈஸியா தெரியும். இதுவும் தெரியும், வால்ஸும். க்ள ஆக் ஆக் கிளாக் கிளாக். அதாவே கூட்டிக்கிச்சு பாருங்க, கிளாக். ரைட். ஸோ கிளாக். இப்ப இது பாருங்க. இப்ப நீங்க தான் படிக்கணும். இப்ப உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸும் தெரியும். படிங்க படிங்க. படிச்சு முடிச்சிட்டீங்களா? யாருக்கெல்லாம் படிக்க வரலையோ, சாட் பாக்ஸ்ல வந்து படிக்க வரலன்னா, பிளெண்டிங் இன்னும் கஷ்டமா இருக்குன்னா பீன் டைப் பண்ணுங்க. நான் சாட் பாக்ஸை பார்த்துட்டு இருக்கேன். கிளியரா இருக்கு இப்போனா? ஏன்னா நீங்க போன வாட்டி கொஞ்சம் பிளெண்டிங் கஷ்டமா இருக்கிறதுனால தான் நான் அந்த கான்சனன்ட் பிளெண்ட்ஸே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தட் அதை ஈஸியா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வாவல் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப இதே பாருங்க. இங்க நம்ம வந்து இது இக்கு பதிலா ஆ போட்டுடலாம். அப்ப என்னவா மாறிடும்? கிள ஏ பு கிளிப் கிள ஆப் கிளாப் கிளாப். ஓகேங்களா? பாத்தீங்களா எப்படி வருது? கிளிப்பு கிளாப். சோ ஒரு வாவல் மட்டும் மாறுது. அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி மாறுது பாருங்க. கிள ஏ பு கிளிப். பேன்னு சொல்லக்கூடாது கண்ணுங்களா. பேன்னு சொல்லக்கூடாது. பேன்னு சொன்னா கிளிப் ஆ அப்படின்னு ஆயிடும். ஸோ யூ வாட் ஹவ் யூ ஹவ் டு சே? கிள ஏ பு 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 கிளிப் கிளிப். இப்படி கூட படிக்கலாம், நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து லிப்புன்னு உங்களுக்கு ஆல்ரெடி படிக்க தெரிஞ்சா லிப்புக்கு முன்னாடி க சேர்த்தா கிளிப். So it depends about how you want to read. You can identify. உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபைனா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வேர்ட, ஒரு சின்ன வேர்டு தெரிஞ்சா அதை முதல்ல படிச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறத கூட்டிக்கோங்க. இல்லாட்டி இப்படி கூட படிக்கலாம். இப்ப இதை பாருங்க, நான் இது ரெண்டா படிச்சு காமிக்கிறேன். இது பாருங்க. இது எனக்கு ஆல்ரெடி படிக்க தெரியும். லேப், சிவிசி வேர்டு. இது ஒரு கான்சனன்ட், இது ஒரு வவல், இது ஒரு கான்சனன்ட். ஸோ லேப் எனக்கு ஆல்ரெடி படிக்க தெரியும். ஸோ நான் அந்த லேப்புக்கு பக்கத்துல க்கு போட்ட கிளாப் வந்துடுச்சு. இப்படியும் படிக்கலாம். இல்லாட்டி இது கான்சனன்ட் பிளெண்ட் எனக்கு தெரியும். சிஎல்னா கிள கிள ஆப் கிள ஆ கிளாப் கிளாப். பாருங்க பிளெண்ட் ஆயிடுச்சு. ஆல் ரைட். ஸோ ஈதர் வே யூ கேன் பிளெண்ட் ஆஸ் யூ லைக். ஓகேங்களா? உங்களுக்கு ஈதர் வேணா, எது வேணா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறத நீங்க பண்ணி பிளெண்ட் பண்ணலாம்.
ஆல்ரைட், தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஒரு ரூல் கிடையாது தட் இப்படிதான் பிளெண்ட் பண்ணணும், இப்படி இத கான்சனன்ட் பார்த்துட்டு கான்சனன்ட் பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுல ஒரு குட்டி வேர்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதை உங்களுக்கு ஃபெமிலியர்னா உங்களுக்கு அது அறிமுகம் இருக்கா, அதை முதல்ல படிச்சிருங்க. படிச்சுட்டு அதோட சேர்த்து இதை கூட்டி படிச்சீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ரீடிங் வரும். ஆல்ரைட். எஸ், shall I go to fleur? ஃப்ளர்ல என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, flock, flock of sheep அப்படியெல்லாம் நீங்க கலெக்டிவ் நவுன்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா? flock, f fl fl flock, flock, fl fl ag, flag. வருதா படிக்க? fl ap, flap. அப்போ பேர்ட்ஸ்க்கு வந்து விங்ஸ் இருந்தா, பறவைக்கு வந்து விங்ஸ் இருந்தா எப்படி அது சிறகு எப்படி ஃபிளாப் பண்ணும்? த பேர்ட் இஸ் ஃபிளாப்பிங் இட்ஸ் விங்ஸ், அது மாதிரி. ஸோ விங்ஸை வந்து இப்படி சிறகுகளை வந்து இப்படி இப்படி பண்றது தான் வந்து ஃபிளாப். ஃபிளாப். ஓகே, ஸோ ஃபிளாப். ரைட். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் பிகமிங் ஈஸி ஃபார் யூ ஆல் டு பிளெண்ட் அண்ட் ரீட். உங்களுக்கு கூட்டி படிக்க வருதுன்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் சேட் பாக்ஸ்ல பீன் டைப் பண்ணுங்க. இன்னமும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் திருப்பி உங்களுக்கு இன்னும் பொறுமையா போறேன். ஓகே, ஐ கோயிங் வெரி ஸ்லோ. நவ் திஸ் ஒன் இஸ் gl, gl, gl. ஐம் glad டு மீட் யூ. இப்ப நீங்க எழுதுங்க பார்க்கலாம். glad, glad. எழுதுங்க. a and என்னென்ன சத்தம் கேக்குது? இந்த க்ள எழுதணும். அப்புறம் ஆன்ற வவல். ஆன்னு சொல்லும்போது வாய் எப்படி போச்சு உங்களுக்கு? மேல போச்சு. ஆ. அப்புறம் டு, டு. எல்லாரும் எழுதுனீங்களா? ஆ, கண்டிப்பா எழுதியிருப்பீங்க. க்ள, க்ள, ஆடு, கிளாடு. ஸோ இது கான்சனன்ட் blend and add, add, glad. I'm glad to meet you. We are glad to meet you. Right. Very good. அப்புறம் என்ன பண்ணலாம்? இது படிங்க பார்க்கலாம். நீங்க படிங்க. இது கான்சனன்ட் பிளெண்ட். இது ரெண்டு வந்தாலும் ஒரே வாட்டி தான் சவுண்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. க்ள, க்ள, ஆஸ், கிளாஸ். ரைட். ஓகே. எனி டவுட் so far? No doubts? ஓகே, ரைட். ஸோ now இப்ப பாருங்க, ப்ளல பாருங்க, இது படிங்க, நீங்க படிங்க. நீங்களே படிங்க பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே படிக்க தெரியும் நான் நம்புறேன். ant, ant. ஆண்ட்க்கு முன்னாடி ப்ள ant, plant, ப்ள ant, plant. வந்ததா கூட்டி படிக்க? plant, plant. எஸ், வெரி குட். எல்லாரும் படிக்கிறீங்க கண்டிப்பா. இப்ப இத படிங்க. இது எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரிய வேர்ட்ஸ் தான் நான் இங்க எழுதிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வவல், ரெண்டு வவல் சேர்ந்து வந்தா எப்படி படிக்கணும், ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வந்தா எஸ்ஹெச் மாதிரி, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க போறோம் நம்ம. ஸோ இது உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி இதை ரீகேப் பண்ணிட்டு இருக்கேன். பிளெண்டிங் மேல ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா நான் இப்ப போக போக நம்ம பெரிய பெரிய வார்த்தைகள் 6 லெட்டர் 7 லெட்டர் வேர்டுக்கெல்லாம் போக போறோம். அப்போ உங்களுக்கு பேசிக்கே கூட்டி படிக்க வரலன்னா பெரிய வார்த்தை படிக்க கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? பெரிய வார்த்தைன்னா என்னது? உங்களுக்கு டபுள் சிலபல் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? 2 சிலபல் வேர்ட்ஸ் எல்லாம் வரும். 2 சிலபல் வேர்ட், 3 சிலபல் வேர்டு. சிலபல்னா என்னது? பெரிய சிலபல்னு சொல்லி பார்த்து பயந்துடக்கூடாது. சிலபல்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு வேர்ட்ல எத்தனை வவல் இருக்கோ அத்தனை சிலபல் இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்புறமா. அதனால பயப்பட வேண்டாம். சிலபல்னா என்ன பெருசா சொல்லி கொடுக்க போறாங்க அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம். வெரி ஈஸிலி நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ பிளக். அப்புறமா வேற என்ன வேர்டு எழுதலாம்? இங்க பாருங்க, ப்ளம் எழுதலாமா? ப்ளம், ப்ள அம், ப்ளம். ப்ளம் சாப்பிடுவீங்க இல்லையா? ஸோ ப்ளம். இதே பிளம்பர் கூட எழுதலாம். அந்த பெரிய வேர்ட் பிளம்பர். ப ஏர், ஏர். நான் சொல்லியிருக்கேன், இஆர் இடி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சஃபிக்ஸ். ஒரு வேர்டு ரூட் வேர்டுக்கு அப்புறமா ஆட் பண்றதெல்லாம் சஃபிக்ஸ், முன்னாடி ஆட் பண்றதெல்லாம் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த பிளம்பர் எழுதும் போது இங்க பேர், பிளம்பர். ஓகே. ஆக்சுவலி இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து பிளமர், பிளமர். பி வந்து இங்க சைலண்ட். பட் நம்ம நிறைய பேர் அதை பிளம்பர்ன்னு தான் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நோ இஷ்யூஸ். நீங்க அதை பிளம்பர்னே படிங்க கூட்டி படிக்கும் போது. பட் ப்ரொனன்சியேஷன் வரும்போது இது பிளமர். ஓகேங்களா?
ரைட். அது ஏன் பி சைலண்ட்னா அப்படிதான் இங்கிலீஷ். ஆல்ரைட், சம்டைம்ஸ் சைலண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் அந்த ப்ரனன்சியேஷன். ரைட். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கோ ஃபார் எஸ்எல் வேர்ட்ஸ். ரெட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, ஸ்லாப். அவன் அவளை அரைஞ்சான். ஸ்லாப் பண்ணிட்டான். ஸ்லாப். ஆப்ன்ற வேர்டை நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் இல்லையா? இங்க பார்த்துட்டோம் ஆப், இங்க பார்த்துட்டோம் ஆப், எல்லாமே பார்த்துட்டோம்ல ஆப் வேர்ட்ஸ். ஆப். ஸோ ஆப். இது மாதிரி இது கூட ஃபாஸ்ட் ரீடிங். கேப்பு, ஆப்பு, டேப்பு, ஆப்பு. ஸோ இந்த மாதிரி ஆப் 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 படிக்க தெரியும்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மாறுதுன்னா கட 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 ஃபாஸ்ட் ரீடிங். இதுவும் நான் உங்களுக்கு 3 லெட்டர் வேர்ட் சிவிசி வேர்ட்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம எழுதணும் ஸ்லாப். வேற என்ன எழுதலாம்? இங்க பாருங்க, இத படிங்க. படிங்க படிங்க. எஸ். பிள்ளைகளே, படிக்க வருதா? ஸ்லாட். எனக்கு என்ன ஸ்லாட் போட்டிருக்கீங்க? எனக்கு எந்த செஷன் போட்டிருக்கீங்க? என்ன டைமிங் போட்டிருக்கீங்க? ஸ்லாட். ஸ்லாட் எழுதிருக்கா? இப்ப இத படிங்க. படிங்க படிங்க. எஸ் எல்லாம் எப்படி படிக்கணும்? ஸ்ல. 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 ஏ. ஸ்லீப். ஸ்லிப். ஸ்லிப். ஸ்ல. இப். ஸ்லிப். பொறுமையா பிளெண்டிங் பண்ணுங்க. அதே மாதிரி டிக்டேஷன் வேர்டு கொடுத்தாலும் உங்களுக்கு இப்போ ஃபிளாக் டிக்டேஷன் வேர்டு கொடுத்தா உங்க மைண்ட்ல நீங்க அந்த வேர்டை இழுத்து பிடிச்சுக்கோங்க. ஃப், ல், ஆக். எனக்கு 4 ஒலி கேட்டது. ஃப், ல், ஆக், ஃபிளாக். அப்போ நான் இந்த 4 சவுண்ட் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த டிக்டேஷன் வேர்டு எழுதணும். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒலியெல்லாம் கேக்குதோ அந்த ஒலியை கேட்கணும்னா நீங்க அந்த வேர்டை கொஞ்சம் இழுத்துக்கணும். கிளாப். ஆ வந்தது என் வாய் மேல. ஆ இப்படி போச்சு. கிளிப்பு வரல. கிளிப்பும் வரல. ஆ இப்படி போச்சு மேல. அப்போ நான் ஏ தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த சவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணி டிக்டேஷன் வேர்ட் எழுதணும். ஆல்ரைட். ஸோ இந்த கான்சனன்ட் பிளெண்ட் எல்லாம் எல் காம்பினேஷன்ல கூட வர்றது எல்லாமே நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து எஸ் எந்த காம்பினேஷன்ல வரும் அது பார்க்க போறோம். இது எல்லாமே எழுதிட்டீங்களா? கூட கூட எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் எழுதும் போதே எழுதிடுங்க. ஸோ தட் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஒருத்தருக்கு. ஆல்ரைட். எஸ். ஐ ஹோப் ஸோ. இது மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்க எழுதலாம். ஐ ஹாவ் அ பிளாக் பென். இப்போ பிளாக் பென் இந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்க எழுதலாம் தானே? உங்களுக்கு ஐனா ஒரு ப்ரொனவுன்ன்றது தெரியும். ஐ வந்தா ஹேவ் யூஸ் பண்ணணும்னு தெரியும். அப்ப ஒரு பென்னு தானே இருக்கு. அதனால நான் இந்த ஏ. ஏன்றது என்னது? சைட் வேர்ட். நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏவும் ஐயும் தனியா வந்தா அது அதோட சவுண்ட் போடாதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சைட் வேர்ட்ஸ்ல. ரைட். ஐ ஹாவ் அ ப. இல்ல பிள. கான்சனன்ட் பிளெண்ட் வந்துச்சு. பிள. ஆக். பிளாக் பென். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. Okay, I have a flag. We have a flag. They have a glass. இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸ் நீங்க எழுதலாம், படிக்கலாம் ஈஸியா. ஆல்ரைட். இப்போ இங்க நீங்க ஐ ஹாவ் அ பிளாக் பேன் அண்ட் a ரெட் பேன். இப்படி கூட சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி கனெக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? கன்ஜங்ஷன். நீங்க படிச்சிருப்பீங்க உங்களோட கிராமர்ல எல்லாம். ஸோ இப்படி கூட நீங்க சென்டென்ஸ் எழுதி பெரிய பெரிய சென்டென்ஸ் கூட எழுதலாம் நீங்க. ஆல்ரைட். ஸோ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எழுத முடியுமா பாருங்க. ஓகே. இங்க பட்டன் கூட போடலாம். ஐ ஹாவ் அ பிளாக் பென் பட் ஐ டு நாட் ஹாவ் அ ரெட் பென். என்கிட்ட பிளாக் பென் இருக்கு பட் ஆனால் என்கிட்ட ரெட் பென் இல்ல. அப்படியும் எழுதலாம். பட் கூட உங்களுக்கு எழுத முடியும். பட். ஓகே. பட் டு நாட் ஹாவ் அ ரெட் பென் அப்படின்னு எழுதலாம். ஓகே. ஸோ சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க தான் இனி நீங்க உங்க கையில தான் இருக்கு. இதை நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. நான் டெய்லி சவுண்ட்ஸ் போட்டு சொல்லி கொடுத்து அந்த புக்ல எழுதிட்டு அப்படியே புக்கை மூடி வச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது. யூ ஹாவ் டு டேக் த இனிஷியேட்டிவ். நீங்க தான் இனி டெய்லி கொடுக்குற வேர்ட்ஸை போய் டெய்லி வீட்ல போய் திருப்பி படிக்க வருதா அப்படின்னு பார்க்கணும். படிச்சுட்டு அந்த சென்டென்ஸை இப்ப நான் எழுதுற மாதிரி குட்டி குட்டியா உங்களுக்கு இத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். யாருமே சென்டென்ஸ் எழுதி நீங்க எனக்கு ஹோம்ஒர்க்கே அமுச்சே வைக்கல. ஏன்? ஏன் அமுச்சு வைக்கிறது இல்ல ஹோம்ஒர்க்? நீங்க அழகா பேப்பர்ல எழுதிட்டு உங்க டீச்சர் கிட்ட காமிச்சு அங்க இருக்கிற கோஆர்டினேட்டர் டீச்சர் அதை போட்டோ பண்ணி எனக்கு அமுச்சு வைக்கலாம் இல்லையா? உங்களுக்கு எங்க தப்பு வருது, என்ன பண்றீங்கன்றது எனக்கும் புரியும் இல்லையா?
ஆல்ரைட். ஸோ எழுதுங்க, நிறைய எழுதுங்க, நிறைய படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியா ஆயிடும் படிக்கிறதுக்கு. ஆல்ரைட். நான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்லோ ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன். ஆல்ரைட். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு த எஸ்சி வேர்ட்ஸ். எஸ் காம்பினேஷன் உள்ள வேர்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஓகே, எஸ் என்னெல்லாம் காம்பினேஷனோட வரும் பாருங்க. இப்ப இதுவும் க தான், இதுவும் க தான், ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸ்க, ஸ்ம, ஸ்ன, ஸ்ப, ஸ்ட. இத வந்து சக்கன்னு படிச்சீங்கன்னா தப்பா வரும். இதையும் இந்த மாதிரி சம, ச, இத ச படிச்சாலே காலி நம்மளுக்கு. இந்த தமிழ்ல சன்னு வருது இல்லையா, அதை படிச்சுட்டாலே நம்ம தப்பு. ஸ், வெறும்னே ஸ். ஓகேங்களா? இதுலயே ஏதாவது பாதியா இருக்குன்னா அது மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸ்ம. இது மே இல்ல, ஸ்ம. அதனாலதான் இது ஸ்ம வந்துடுது. இத நீங்க சன்னு படிச்சு இத மேன்னு படிச்சீங்கன்னா சமேன் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல நீங்க சமேன் படிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எது படிச்சாலும் தப்பா தான் வரும் கூட்டுறதுல. ஸோ இனிஷியல் அந்த கான்சனன்ட் பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் ரைட். ஸோ இதை எப்படி படிக்கணும்? ஸ்க. இது எப்படி படிக்கணும்? இதுவும் ஸ்க. இது ஸ்ம, ஸ்ம. இது ஸ்ன, ஸ்ன, ஸ்ன. ஸ்ப, ஸ்ப, ஸ்ப. ஸ்ட், ஸ்ட், ஸ்ட். ஸ்டான்னு படிக்க கூடாது. ஸ்ட், ஸ்ட். ஸ்ம, ஸ்ன, ஸ்ன. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வேர்ட்ஸை பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும் எப்படி எழுதணும்னு. ஓகே, இது பாருங்க. என்னது படிங்க நீங்க இப்ப இத. ஸ்க, 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 ஸ்க்ர, அப், ஸ்க்ர, அப், ஸ்க்ரப். ஓகே. So how do you read this? Ab. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வேர்டு அறிமுகம் இருக்கு, ரப்ன்ற வேர்டு. ஸோ ஸ்க்ரப் அப்படி படிக்கணும். ஆல் ரைட். ஸோ ஸ்க்ரப். ஓகே. ஸோ now what else we can write? ஸ்கூபான்றது இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கல நான். இது இது படிக்கலாம். ஸ்கார், ஸ்கார். ஸ்கார்னா என்ன? இப்ப ஏதாவது ஒரு தழும்பு மாதிரி கையில வந்துடுச்சு இல்ல எங்கேயாவது பட்டுடுச்சுன்னா அப்போ அது ஐ ஹேட் அ ஸ்கார். எனக்கு ஸ்கார் இருக்கு மூஞ்சிலையோ இல்ல கையிலயோ. ஓகே, அடிபட்டு அது அப்படியே இருந்து போச்சு அந்த அடினா அத ஸ்கார்ன்னு தழும்புன்னு சொல்வீங்களா? எனக்கு தெரியல தமிழ்ல அந்த வார்த்தை. ஸோ ஸ்கார்ன்னு அப்படி சொல்லுவாங்க, அது ஸ்கார். ஓகே. ஸ்கார்ஃப். இப்ப இத ஸ்கார்ஃப்னு கூட எழுதலாம். ஸ்கார்ஃப். ஸ்க், ஆர்ஃப். இத ஆர்ஃப்னு படிக்க கூடாது. ஆர். இதையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா. எப்பவுமே நீங்க ஆர் பக்கத்துல வவல்ல பாத்தீங்கன்னா அந்த வவல் வந்து கொஞ்சம் கம்மியா சத்தம் போடும். அதுக்கு பேர் ஆர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம டீட்டெயில்டா படிப்போம். வேர் இஆர் வரும்போது, ஐஆர் வரும்போது, ஏஆர் வரும்போது எல்லாம் நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா இங்க ஏர்ன்னு படிக்கும் போதும் ஆர், ஏர், 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 இந்த ஆரோட சத்தம் தான் வந்து அதிகமா கேட்கும். இது ஆர் கண்ட்ரோல் வேர்ட்ஸும் சொல்லுவோம், இல்ல பாசி ஆர்ன்னு கூட சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம், வேணா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எப்போல்லாம் இந்த மாதிரி ஐஆர், இஆர், ஓஆர் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வரும்போது அந்த ஆர், இது ஆழ்ன்னு தான் வரும். இழ், ஏர், ஏர் அப்படி வரும் படிக்க. நான் இதையும் டீட்டெயில்டா எடுப்பேன் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. பட் இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க. ஏன் மிஸ் ஸ்கேர்ன்னு படிக்கல அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? அதனாலதான் இது ஸ்கார்ன்னு படிக்கிறேன். ஓகேங்களா? ஆல் ரைட். அடுத்ததுக்கு போலாமா? So we will have this another word is ஒரு வேர்டு பார்க்கலாமா? அடுத்த வேர்டு நீங்க எழுதி எழுதுறீங்களா? இதெல்லாம் படிங்க பார்க்கலாம். இனி நான் படிக்க மாட்டேன், நிறைய உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். நீங்க படிங்க பார்க்கலாம். படிங்க படிங்க. படிக்க வருதா? படிக்க வருதுன்னா நான் அப்புறமா படிச்சு காமிக்கிறேன். படிக்க வருதா? ஸ்க, ஸ்க, அல்ல, ஸ்கல். ஸ்க, இப்பு, ஸ்கிப்பு. வருதா? ரைட். ஸ்ம, ஸ்ம, எல், ஸ்மெல். ஸ்ம, எல், ஸ்மெல். இது பாருங்க, நேத்து படிச்சோம் இல்லையா எஸ்ஹெச் வேர்ட். ஸ்ம, ஆஷ்.
Smash. Smash. Snap. Snip. Sp in. Spin. Sp ill. Spill. Sp ot. Spot. Sp 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 sp. ஓகேங்களா? இப்ப இது என்ன படிக்கலாம்? ஸ்ட் ஆப். ஸ்டாப். ஸ்ட் இக். ஸ்டிக். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸ் உதாரணம் கொடுத்தாச்சு நான். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க ப்ளீஸ். இப்போ நம்ம இன்னைக்கு வேற கூட பார்க்கலாம். ஆர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் வித் கான்சனன்ட். இது வந்து வவலோட இல்ல, கான்சனன்ட்டோட. இந்த காம்பினேஷன் எல்லாம் ஆர் கூட வரும். பிர, கிர, ட்ர, ஃப்ர, கிர, பிர, ஃப்ர. ஃப்ர ரெண்டு வாட்டி எழுதிட்டேனோ? ஆமா, இது வந்து ட்ர. சாரி. ட்ர, 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 ட்ர. ரன் ஆன்னு போடாதீங்க. பிர, கிர, ட்ர, ஆவ சத்தம் வரக்கூடாது. சாரி. பிர, கிர, ட்ர, ஃப்ர, கிர, ட்ர, ட்ர. ஓகேங்களா? பிரான்னு சொல்லக்கூடாது. ஓகே. பிர, பிர. ஓகே. இப்போ நம்ம வேர்ட்ஸை பார்க்கலாம். இது படிங்க. இது படிங்க. உங்களுக்கே படிக்க தெரியணும். இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இந்த வார்த்தை எல்லாமே படிங்க. படிங்க படிங்க. இப்ப படிக்க வருதா? இன்னுமா படிக்க வரலையா? படிக்க வருதா? நான் படிக்கணுமா? உங்களுக்கே படிக்க வருதா? பாருங்க. வருதா? சரி, நான் படிச்சு காமிக்கட்டுமா? இப்ப பாருங்க. பிர, இக், பிரிக். பிர, பிர, ஆ, பிரா, ஆ, பிரஷ், பிரஷ். கிர, ஆப். கிர, ஏப். கிரேப். கிரேப். அதாவே கூட்டிக்குது பாருங்க. நீங்க நல்லா பாருங்க, இழுத்து படிங்களேன். கிர, ஏ, கிரேப். கிரேப். ட்ரிப். 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 ஆப். ட்ராப். ஆக். ஃப்ராக். ஆக். ஃப்ராக். ஃப்ராக். ரெண்டும் சீக்கே வந்தா சேமா படிக்கணும், சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்க பாருங்க. இது படிங்க. குர், இல். grill. குர், குர், இப். grip. grip. இது படிங்க. pr, pr, ஏ, pre, print. 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 pr, ஏ, prick. 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 ட்ராக் கூட எழுதலாம் பாருங்க. இங்க இங்க ட்ராக் கூட எழுதலாம். ஸோ ஒரு வவல் மட்டும் மாறதுனால இங்க பாருங்க, இங்க ஐ வருது, இங்க யூ வருது, இங்க ஏ வருது. ஒரு வவல் மாறதுனால அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி மாறுது பாருங்க. ட்ரிக். 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 ட்ரக். ட்ரக். ட்ராக். ட்ராக். ஸோ நீங்க அதை வவலோடய சேர்த்து படிச்சிடலாம் ஈஸியா. இது ட்ரீ. ட்ரிக். இது ட்ரக். இது ட்ராக். ஓகே, ஈஸியா படிச்சிடலாம். ஆல் ரைட். எல்லாரும் எழுதி இருப்பீங்க. இந்த மாதிரி இதை போய் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெறும்னே புக்ல மூடி வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கான்சனன்ட் பிளெண்ட்ஸை நீங்க இன்னைக்கு நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வேர்ட் வால்ல, நீங்க பாருங்க. அதை முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் செஷன்ஸை முடிச்சிருவோம். இதை எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இதுல நீங்க தான் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க தான் கூட்டி கூட்டி எழுதணும். ஓகேங்களா? இதுல எந்த கான்சனன்ட் பிளெண்டோட சவுண்ட் கேக்குதுன்னு நீங்க பாருங்க இப்போ. இது என்னது? பிளான்ட். பிளான்ட். அப்போ பிளான்ட்ல எந்த சவுண்ட் கேக்குது உங்களுக்கு? எந்த சவுண்ட் கேக்குது? ப்ள. ப்ள.
அப்ப எது எடுப்பீங்க? P and L தான் எடுப்பீங்க. கரெக்டா? P, L, Pl, ant. இப்ப antல எந்த வவல் கேக்குது? ஆன்ற வவல் கேக்குது. ம், ச், plant. ஓகேங்களா? பாருங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த ப்ள. அப்போ பியோட எந்த சத்தம் வந்தது? ல் சத்தம். இது வந்து ட்ரெஸ். அப்போ ட்ரெஸ்ல எந்த கான்சனன்ட் கேக்குது? ட்ரும் ரும் கேக்குதோ, டியும் ஆரும் கேக்குது நம்மளுக்கு. ட்ர. அப்போ டி எடுப்போம் நம்ம. அப்புறம் எடுப்போம். அப்புறம் எந்த வவல் கேக்குது? எஸ். ஏ. என் வாய் இப்படி ஆச்சு. ஏன்ற கேட்கல. எஸ். அப்போ ஈ தான் நம்ம எடுப்போம். எஸ். ரெண்டுமே எஸ் இருக்கிறதுனால ஒரே மாதிரி தான். ட்ரெஸ். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப நம்ம டிக்டேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். கிராப். கிராப்ல என்ன கேக்குது உங்களுக்கு? கிர. கிர. அப்போ சியும் ஆரும் கேக்குது இல்லையா? அப்போ க. பாருங்க. நீங்க எல்லாரும் எழுதுறீங்கன்னு நான் நம்புறேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர் ஆப். ஆப். அப்போ பி தான் எழுதணும். ஏன்னா சத்தம் கேட்டது. கிராப். அடுத்தது உங்களுக்கு நான் டைம் தரேன். நீங்களே எழுதுங்க. இது வந்து ட்ரம். அப்போ ட்ரம்ல எந்த ஒலியெல்லாம் கேட்டது உங்களுக்கு? எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேட்டது? ட்ர. ட்ர. ஆ. அம்பரா. அ. ம். ம். எழுதுங்க பார்க்கலாம். 4 சவுண்ட் எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டீங்களா? ட. ர். அம். ம். எல்லாரும் இது எழுதியிருப்பீங்க நான் நம்புறேன். ஆல்ரைட். அடுத்ததாக பார்ப்போம். இது என்னது? கிளாப் பண்றான் பையன். கிளாப். அப்போ கிளாப்னா என்ன ஒலி கேக்குது? எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேக்குது? க்ள. க்ள. சியும் எல்லும் கேக்குது இல்லையா? க்ள. ஆ என்ற வவல் கேக்குது. ஆ. ஏ வவல் கேக்குது. க்ள. க. ல். ஆ. பு. பு. கிளாப். வெரி குட். எல்லாரும் என் கூடயே எழுதுறீங்க நான் நம்புறேன். அடுத்ததாக இது வந்து ஒரு கடிகாரம். கிளாக். கிளாக்ல எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேக்குது? சிஎல். திருப்பியும் க்ள. க்ள. ஆ. ஓ வவல் கேக்குது நம்மளுக்கு. க. இ. ஆ. ரெண்டு சியும் ரெண்டுமே எழுதுவோம் நம்ம. ஓகே. வெரி குட். அடுத்ததாக பார்ப்போம். ரைட். இது வந்து ஒரு ஸ்டிக். ஸ்டிக். அப்போ எப்படி எழுதுவோம் இத? ஸ். ட. ட. க. இக்கு. ஈன்ற வவல் கேக்குது. இ. அப்புறம் க. ஓகே. எல்லாரும் எழுதுனீங்களா? ரைட். அடுத்ததாக பாருங்க. இது என்ன கலர்? பிளாக். ப்ள. 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 அப்போ ப. ல். ஆ. க. ரெண்டு கவும் எழுதுவோம் நம்ம. பிளாக். ஓகே. வெரி குட். இது என்னது? ஃப்ராக். அப்ப எந்த கான்சனன்ட் பிளெண்ட் கேக்குது? ஃப். ஃப்ர. ஃப்ர. அப்போ ஃப். ஆ. கு. ஃப்ராக். வெரி குட். பெர்ஃபெக்ட். எல்லாரும் சூப்பரா எழுதுறீங்க. அடுத்தது 10வது. இது வந்து ஒரு பிரஷ். தெரியுதா உங்களுக்கு? அது ஒரு பிரஷ். ஓகே. அப்போ பிரஷ்ன்ற எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ர. ப்ர. ப. ப்ர. அஷ். அ. அம்பிரலா. அப்புறம் எஸ்ஹெச் என்ற டயக்ராஃப் எழுதுவோம் நம்ம. ஷ் கேட்டது நம்மளுக்கு. அதனால எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்தா என்னது? அது ஒரு டயக்ராஃப். பிரஷ். ஆல்ரைட். வெரி குட். அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? கிராஸ். அப்போ க. கிராஸ். 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 லாஸ்டா பார்க்கிறோம் பாருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். பிரிக். இது வந்து செங்கல். செங்கல் இங்கிலீஷ்ல பிரிக்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த காம்பினேஷன் கேக்குது? பவும் ழும் கேக்குது. ப. ப. ப்ர. ப்ர. ஏ. ரெண்டுக்கவும் போட்டோம். பிரிக். All right, all you've done it very well. 12 out of 12. Okay. Wonderful, wonderful. All right. So that's all for today.
ஓகே. ஸோ வீல் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்னைக்கு அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.